Hi, good morning. I'm a yoga graduate, Kumar. ஸோ நம்ம யோகா சீரியஸ் நிறைய பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நான் எந்த பயிற்சியும் பண்ண போறது இல்லை. இந்த வீடியோல நான் கொஞ்சம் பேசலாம்னு. சரி, உடல் மொழி, மனமொழி, உணர்வுகளின் மொழி, அப்புறம் நான் சொல்லலாம் இறைமொழி, இதெல்லாம் தலைப்பை நம்ம வந்துட்டு நம்ம பார்க்கணும். இந்த டோட்டல் பாடியும் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் அண்ட் போன்ஸ் இதனால உருவாக்கப்பட்டது தான் இந்த உடம்பு. மிச்சத்தில் இருக்க எல்லா ஆர்கன்ஸும், அது ஹார்ட்டாக இருக்கட்டும், லங்ஸாக இருக்கட்டும், ஸ்கிரீனாக இருக்கட்டும், கிட்னி, எல்லாமே எல்லாமே பிரெயின், எல்லாமே மசில்ஸ் தான். போன்ஸ் அண்ட் மசில்ஸ் ரெண்டு தான். இப்போ ரத்தம்னு சொல்லுவீங்க, அது ரத்தம் வந்து சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து வந்து காற்று இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஆர்கன்ஸ், மசில்ஸ் உடைய வேலை தான். சரி, இப்போ இந்த பிரெயினுடைய வேலை என்ன? இந்த பிரெயின் என்ன பண்ணுதுன்னா நர்வஸ் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுது. நர்வஸ் சிஸ்டம்னா என்ன? உடம்புல இருக்கிற ஒயரிங், அது மட்டும் இல்லை, ஒயரிங் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸையும் பாஞ்சு டோட்டல் பாடியுமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த பிரெயின் தான். இப்போ இந்த டோட்டல் பாடி கண்ட்ரோல் பண்ற இந்த பிரெயினை உடம்பு ரொம்ப முக்கியம், எலும்புகள் முக்கியம். எலும்புகளின் அமைப்பாதான் மூளை இருக்கு. மூளையில இருக்கிற அந்த நரம்பு மண்டலங்கள் தான் எலும்புகள் அமைப்பு. எலும்போட ஒரு அமைப்பான மூளையோட ஒரு நரம்பு மண்டலங்களோட அமைப்பு தான் எல்லா உள்ளுறுப்புகளையும் ஊடுருவி நம்மள எல்லா செயல்பாடுகளையும் செயல்விளைவுகளை ஏற்படுது. இது மட்டும்தான் வேலையா அப்படின்னா மூளைக்கு அது மட்டும் வேலை இல்லை. மூளைக்கு இன்னும் சில வேலைகள். மூளை என்ன பண்ணணும்னா, மூளைன்றது ஒரு சிக்னல், ஒரு ஆண்டனா கம்பி மாதிரி. பழைய ஆண்டனா சொல்றோம்ல, இது சிக்னல் ரிசீவர். அதாவது சிக்னல் ரிசீவர், சிக்னல் சென்டர். அது வந்து சிக்னல் இருக்கும். அது என்ன பண்ணணும்னா நம்ம உடலுக்குள்ளேயும் நம்மள இயக்கும். இப்போ வெளியில நம்ம ஒரு மரத்தை பார்க்குறோம். இப்போ நான் இந்த கேமராவில் ஷூட் பண்ணி என்ன பார்க்குறேன், இந்த லைட் இதையும் எனக்குள்ள கொண்டு வருது. இப்ப நான் இருக்க என்னுடைய பதிவுகளை உங்களுக்குள்ள கொண்டு போய் கொடுக்குது. உங்க மூளையில இருந்து நீங்க இந்த பதிவுகளை எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த மூளை வந்து ஒரு சிக்னல் நம்மளுக்கு புரியுது, சிக்னல் ரிசீவர்னு புரியுது. சரி சரி, நோட்ஸ் எடுத்துதான் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த மசில்ஸ் நல்லா பாதுகாப்பா வச்சுக்கிட்டா இந்த எலும்புகள் பலப்படும். எலும்புகள் பலப்பட்டு மசில்கள் பலப்பட்டா உள்ளுறுப்புகள் பலப்படும். எப்படி? மசிலுக்கு நல்ல ஊட்டச்சத்துள்ள நல்ல பயிற்சி, நல்ல உணவு, நல்ல மூச்சு பயிற்சிகள் அப்படிலாம் பண்ணும்போது, மூச்சு பயிற்சி சொல்ல கேளுங்க, எல்லாமே நல்ல உலகம் ஃபுல்லா பயிற்சி இருக்கு. யோகா தான் அந்த பொட்டு வச்சுட்டு இருந்தா இந்த கொட்டை ருத்ராட்சம், இது உதயந்தி மாலா, இதெல்லாம் ஜிம் ஸ்டோன், இதெல்லாம் பொண்ணுங்கிறதுனால இது வந்து வெறும் யோகா பத்தி நான் பேச நினைக்காதீங்க. நான் யோகா மட்டமாவும் சொல்லல, யோகா மட்டமா சொல்லவும் முடியாது, யாராலையுமே சொல்லவும் முடியாது. அது ஒரு பெரிய கலை தான். இருந்தாலும் உலகம் ஃபுல்லா பல விஷயங்கள் இருக்கு. நம்ம இந்தியாவிலேயே யோகா மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே இன்னும் வர்மக்கலை, இந்த கலை, வர்மக்கலை, பரதக்கலை, அது கலரி போயிட்டா, அது இன்னும் பல கலைகள் இருக்கு. ஸோ அதனால இது மட்டும் இல்லை, இன்னும் கூட மல்யுத்தம் இதெல்லாம் இந்தியாவில, அதே இந்தியாவில இந்த கலைகள் எல்லாமும் இருக்கு. நம்ம யோகாவை எடுத்தது காரணம்னா நம்ம இந்தியாவில ஆன்மீகத்தை ரொம்ப பேசுறதுனால நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ பேசிட்டு திருப்பி நான் பேசுறேன். சதைகளை பலப்படுத்திக்கணும், எலும்புகள் பலப்படணும். அதுக்கப்புறம் உணவுக்கு சுருக்கிறது, விரிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணும்போது, டம்பிள்ஸ் எடுக்கும் போது, இப்ப டம்பிள்ஸ் எடுக்கும் போது இப்படி பண்றீங்களா, இப்படி பண்ணும்போது லங்ஸ், செஸ்ட் கவர் ஆகுது. இப்படி பண்ணும்போது இந்த பக்கம் இப்படி கவர் இருக்கு. டம்பிள்ஸ் வச்சுட்டு இப்படியோ பண்றோம். இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி உள் உறுப்புகள் கவர் ஆகுது. முடிகிறோம், நிமிரம், இதுல
தமிழ் பேச்சு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். நான் பயிற்சிக்கு போல, பயிற்சி தனியா பண்ணி சொல்லித்தரேன். சொல்லித்தரேன் மீன்ஸ் நான் பண்றத பகிர்ந்துருவேன். இப்போ இந்த மாதிரிலாம் பயிற்சி பண்ணும்போது சுவாசம் நல்லா சீராகும் போது, உடலுடைய வாகு நல்லா விரிஞ்சு இதாகும் போது, பலவிதமான பயிற்சிகளை கொடுக்கும்போது உடல் மொழி பல மொழியை பேசணும். குங்ஃபு, அப்புறம் சிலம்பத்தை நல்ல நிறைய பயிற்சிகள் இருக்கு. சிலம்ப பயிற்சியில இப்ப இந்த இது கர்நாடக பயிற்சி, அதோட அதுலேயே ஹனுமான் கதா பயிற்சி, எவ்வளவோ பயிற்சி இந்தியாவில இருக்கு. இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா எவ்வளவோ இருக்கு. இந்த மொழிகளை நம்ம கத்துக்கணும். நடனம், இந்த மொழிகளை நம்ம கத்துக்கணும். இப்ப சண்டை பதவி இந்த பயிற்சி கொஞ்சம் இப்ப எக்ஸசைஸ் ஒரு நாள் பயிற்சி எடுத்து வந்தவங்க முக்கிய விஷயம். ஃபுல்லு அடிச்சீங்கன்னா இந்த இடம் டேமேஜ் ஆயிடும். இந்த ட்ராக் ஆகும், கொஞ்சமா கொஞ்சம் ட்ராக் ஆகும். நிறுத்தணும். இந்த 1 2 இந்த வழிக்காக பார்த்துக்கணும். இந்த வழிக்காக பார்க்கணும். சும்மா மூவ்மெண்ட் 1 2 3 4 சரிங்களா? அப்புறம் சும்மா அதுலயே ஒரு எக்ஸசைஸ், இன்னொரு விதமான உடல் மொழி. இது எதுவும் பயிற்சி சொல்லித்தரல, இது உங்களுக்கு புரியவே சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இந்த காய்ச்சி சீக்காங் அந்த மாதிரி ஒரு சில பயிற்சியை செய்வதில் இந்திய மரபுல கிருஷ்ணமாச்சாரியாருடைய வழியில வந்தவங்க இப்ப இருக்காங்க. கிருஷ்ணமாச்சாரிய வழியில வந்தவர் தேசிகாச்சாரியார், அவங்க பையன் ஆச்சாரியார் யோகா ஒரு அந்த பயிற்சி ஒரு சிறப்பான பயிற்சி. அதெல்லாம் ஒரு ஒருங்கிணைந்த இந்த பயிற்சின்னா இருக்கா, மூச்சு இழுத்துக்கிட்டே போனோம். இது ஒரு பயிற்சி கிடையாது, இது ஒரு புதிய நுணுப்போம். இது ஒரு வகையான உடல் மொழி. மூச்சை மூக்க தான் வாயில. மூச்சு முட்டிடுச்சு. இப்ப நான் பண்ணதே தப்புதான். எப்படி தப்பு? அந்த இப்போ ஒரு ஒரு சிங்க்ரனைஸ் இருக்கிறத தவிர அந்த மூச்சோட நான் ஒருங்கிணை இல்லை. ஏன் இல்லைங்க, இடம் பத்தாதான் மூச்சு நீண்டு போச்சு. அதே மாதிரி நீண்டு போன இந்த இடத்துல நீண்டு போனாதான் கை இந்த ஒரு இழுத்து போக முடியல. அந்த கைக்கு அந்த மாதிரி நான் சுருக்குனேன். அதனால இழுத்து முடிச்சு ரொம்ப நேரமா இதை வச்சுக்கிட்டே மூச்சு வெளியில விட்டுனாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பயிற்சி ஒரு வகை. சரிங்களா? இந்த மாதிரி பல பயிற்சி. டான்ஸ் முக்கிய உடச்சிதான் மாறணும். ஸ்விம்மிங் ரொம்ப நேரம் நீந்தாம அளவா நல்ல தண்ணியில, குளம் கொட்டையில கூட நீந்தலாம். நல்ல தண்ணியில பண்ணலாம். அழுக்கா இருக்குன்னா கிளீன் பண்ணிட்டு பண்ணலாம். அந்த ப்ளோரிங் அது தெரியாது. ரொம்ப செலவு பண்ணாம அதுக்கு தண்ணியை மட்டும் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கெல்லாம் செலவு பண்றது தண்ணியை மட்டும் கிளீன் பண்ணிட்டு அதுல விருந்த நிலையில நீந்தலாம். சரிங்களா? இப்போ இந்த கிளாண்டுலர் ஃபங்க்ஷன் சரியாயிடும். உள்ளுறுப்புகள் ஒன்றும் சரியாச்சுன்னா அந்த உள்ளுறுப்புகளுக்கு ஈக்குவலாக இருக்கிற சுரபி மண்டலங்கள், சுரபி உறுப்புகள், அது சுரபி சரியா சுரக்கும். ஒரு சுரபி அதிகமா சுரக்குமா கம்மியா சுரக்குமா சொல்ல முடியாது. அது என்ன சாப்பிடனாலும் அது அது அதோடைய தன்மைகள். இதுதான் இறைமொழி தேவைன்றது. அந்த இறைமொழி எப்படி வரும்னா மனமொழி சரியாகும், எண்ணங்களை சரியா வகுக்கணும். எப்படி என்னது வகுக்கிறது? வாட் யூ திங்க் வாட் யூ பிகேம். விவேகானந்தர் சொன்னதில்ல, இது ஒட்டுமொத்த உலக மதங்களே தான் சொல்லுது. நீங்க நல்லதே நினைங்க, நல்லா செஞ்சீங்க, நல்லது நடக்கும்லாம் சொல்றாங்க. விவேகானந்தர் சொன்னதுல நான் என்ன சொல்ல வரேன், வாட் திங்க் வாட் யூ பிகேம் சொல்லாமா? இப்போ எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ நீங்க ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தீங்கன்னா தலைவனுக்குரிய தகுதிகள், தலைவனுக்குரிய செய்திகள், தலைவனுக்கு தேவையான டாபிக் தான். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி ஒரு பகிர்ந்தல் தானே. வேற வீடியோல உங்களுக்கு இன்னும் ரெலவெண்டா பேசுறது பகிர்தலா பேசுவாங்க. இந்த தலைவனுக்குரிய தன்மையிலேயே நீங்க இருப்பீங்க, தலைவனுக்குரிய அந்த அன்பு மரியாதையிலே இருப்பீங்க, தலைவனுக்குரிய செய்திகள்லாம் உங்களுக்கு தலைவன் குணங்கள் உங்களுக்கு வரும். அப்போ நல்லவனா கெட்டவனா நீங்க தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து நீங்க நல்லவனா கெட்டவனா மாறக்கூடிய வாய்ப்பும் உங்க கையில வந்துச்சு. ஆக நல்ல இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நல்லவர் தேர்ந்தெடுக்க உங்களுக்கு தெரியாதுதான். ஏன்னா யாருமே நல்லவன் கெட்டவன் கிடையாதுதான் மனிதர்கள்ல.
இறைவனை தேர்ந்தெடுத்து எல்லாருடைய அந்த உள்ளத்தை நல்லா பார்த்துக்குங்க, நல்ல தலைவர்கள்னு பாருங்க. ரொம்ப இறைவனுக்கு கொடுக்க மாதிரி கொடுக்க வேண்டாம். தெரியல, நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம நீங்க நானே தப்பு பண்றோம். நல்லவங்க நான் நல்லவன் நீங்க நல்லவங்க மட்டும் சொல்லுவாங்கல்ல. ரொம்ப ரொம்ப இப்போ மதர் தெரசா மாதிரி இருக்கவங்களே கூட ஒரு சின்ன சின்ன ஒரு தவறுகளை செஞ்சிருக்கலாம். அவங்களதான் கேட்கணும் போயிட்டு. இப்போ உத்தமர்கள் போன்றவங்களும் தவறு செஞ்சிருக்கலாம், அவங்களதான் கேட்கணும் போயிட்டு. அவங்ககிட்டயும் இயலாமை இருக்கலாம், தவறுகள் செய்யாம இருந்தாலும் இயலாமைகள் இருக்கலாம், முடிஞ்ச விஷயத்தையும் செய்யாம இருக்கலாம், இல்ல முடிய விஷயம் பயந்து செய்யாம இருக்கலாம். அதனால சொல்ல வர்றது என்னன்னா, இப்ப இந்த இடத்துல இதெல்லாம் சொல்ல வர்றது என்னன்னா, உடலை சரி பண்ணிக்கங்க, மனசை சரி பண்ணணும். அதுக்கப்புறம் எமோஷன்ஸ் எப்படி சரி பண்றது? எமோஷன்ஸை சரி பண்றது அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் இல்லை. ரொம்ப பெரிய விஷயம். மனநிலையை சரி பண்ணிடலாம், மருத்துவர்கள் இருக்காங்க. உடலை சரி பண்ணிடலாம், பயிற்சியாளர்கள் இருக்காங்க, யோகிகள் இருக்காங்க. இந்த எமோஷன்ஸ் பக்தியில வர்றதுக்கு கொஞ்சம் சாத்தியம் இருக்கு. இதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர், நான் இது ரொம்ப இது ஏதோ ஒரு மிஷன் மாதிரியே பேச நீங்க வேணாம். நீங்க அங்கெல்லாம் போகவும் தேவையில்லை, அந்த உற்சாகம் வாங்க படிக்கவும் தேவையில்லை. எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். நான் நிறைய பேர் ஓஷோவுடைய நிறைய ப்ராக்டிஸ் எனக்கு அப்படியே ஸ்ட்ரிக்ட் அகைன்ஸ்ட் தான் அவருக்கு. இருந்தாலும் நிறைய கருத்துக்கள் உலகத்துல மனிதங்களும் ஒருத்தர் பிறந்தாலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும். அவங்க எல்லாருக்கிட்டையும் எல்லா நல்லது எடுக்கும். நம்ம நல்லதை மட்டும்தான் எடுக்க முயற்சிப்போம். அதனாலதான் நான் சொல்றேன், எல்லா புக்ஸுமே படிங்க. நான் சொல்றேன், நான் ஒரு பெரிய ஆளே, நான் சொன்னதான் இந்த புக்கு படிப்பீங்கன்னு இல்லை. இவன் இவ்வளவு பேசுறானே, இவனே இவ்வளவு பேசுறான், அப்ப படிச்சா அப்ப நம்மளுக்கு இவ்வளவு விஷயத்துக்கு நம்மளுக்கு எவ்வளவு தெரியுது சின்ன சொன்னீங்க. வேண்டாம், ஜாலியா இருங்க. அமுத மொழிகள் நல்ல புத்தகம் படிச்சு பாருங்க. இந்த பக்தி இந்த எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணணும். நமக்கு நம்ம மீன சக்தி நம்ம கட்டுப்படுத்துறது ஒரு இது வரணும். ஒரு அடிமைத்தனம் மனுஷனுக்கு வரக்கூடாது, உங்களுக்கு நீங்களும் வரக்கூடாது, ஏதோ ஒரு உருவத்துக்கு வரக்கூடாது. இயற்கைன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமா பேசவும் கூடாது. உண்மையாலுமே நம்ம ஜனன உறுப்புல இருந்து நம்ம கண்ணு, பார்வை, மூளை, சாப்பாடு, மரம், இதெல்லாம் இறைவனா இருக்கு. இதெல்லாம் ஒரிஜினாலிட்டியா இருக்கும். இதெல்லாம் ஒரிஜினல் சக்தி அப்படின்னு ஒரு அமைப்புல இங்க எல்லாமே இருக்கும். அப்பாட்டீங்க, அதை தெளிவா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இருக்கா இல்லையா, எங்க இருக்கு, எங்க போகுது, அவரை எடுத்துக்கூடாது. ஒண்ணு சார்ந்து இருக்கு, இன்னொன்னு சார்ந்து இருக்கு. சங்கமம், இதுதான் தாவர சங்கமமா. தாவர சங்கமம்னா என்னது? இது பூ ஜோடிப்பேன், தப்பாடுத்துக்க வேண்டாம். சரி, அந்த மாதிரி தாவர சங்கமம் இது. பகவான் ஒருத்தர் நம்ம மனசை வச்சுக்கோங்க. எல்லாரையும் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் அன்பு செலுத்துங்க. எதிரிகள்லாம் யாரும் கிடையாது. குற்றமான சத்துமே நிறைய பேர் ஓஷோக்கு தான் நிறைய சீரியலான கருத்துக்களை பரப்பிட்டாரு, என் வாழ்க்கைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப ஜக்கி வாசு இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரொம்ப மாயா, இவ்வளவு நவ இவ்வளவு ஒரு இதுல இவ்வளவு கோயில் இருக்கு. அந்த அங்கேயே ஒரு கோயில் இருக்கு, இன்னும் கோயில், பெரிய கோயில் மலர்லாம் இருக்கு பாருங்க. அவங்க எல்லாம் போவாங்க, அந்த சிவங்கா சாதகம் போவாங்க. அங்கேயே கோயிலுக்கு போய் தனியா ஒரு லிங்கம் வச்சாரு. இங்கன்னு வச்சிருக்கலாம், அது எனக்கு தப்புன்னு சொல்ல வரல. கோயில அதாவது ஒரு பயிற்சி கூடமா அமைச்சு கோயிலை வழிகாட்டணும். கோயில் தான் எல்லாம் நான் சொல்ல வரல. இந்த கோயிலே ஒரு காலத்துல பயிற்சி கூடமா தான் இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அவ்வளவுதான். பயிற்சி கூடமா வச்சு இது பண்ணலாம், கயிறு கட்டுறது, திருப்பி பெரிய பெரிய லிங்கத்தை வைக்கிறது, திருப்பி சிலையை கொண்டு வர்றது, திருப்பி நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு இந்த சிற்ப கலையா பண்ணாலும் பார்க்கலாம். இப்ப நான் தப்பா சொல்ல பாத்தீங்களா? தப்பா சொல்ல நீங்க அதான் இல்லை, எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். சில விஷயங்கள் எடுத்துக்க, சில விஷயங்கள் வேணான்னு சொல்ல மாட்டேன். அதையே எனக்கு பிடிக்கும். எடுத்து எனக்குள்ள எடுத்து நான் வழி எடுத்துட்டு போவேன். அவர் இந்த இப்போ சொன்ன மாதிரி இந்த சாமுண்டி மலைக்கு அவருக்கு நான் படிச்சிருக்கேன். இந்த இன்னும் படிச்ச போது அவரை போய் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த சாமுண்டி மலைக்கு போனேன், இந்த மலைக்கு போன போய் சில அனுபவங்கள் ஏற்பட்டது. அந்த அனுபவங்களுக்கு தான் ஓஷோ அன்னைக்கு நோவாசை சதமெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சாமுண்டி மலைக்கு போனா அவசியம் இல்லை, எங்க இருந்தாலும் வரும் போவோம். அவர் அந்த போனார் வந்தாரு. எனக்கே கொஞ்சம் இன்னொரு சத்குரு பத்தியோ சத்குருடைய நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் சாதாரண இருந்தாங்க. நானே எம்எஸ்சி படிச்சிருக்கேன், எக்ஸிபிஷன்லாம் படிச்சிருக்கேன். சொல்ல மட்டும் புரிஞ்சுக்க, நான் மன்னிப்பு கேட்டல. எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்றேன். நான் பித்தேன், பைத்தியக்காரன்,
எடிட் பண்ண முடியாது, பேசாதீங்க சொல்லிடுறேன். அதாவது டைமுக்கு ஒரு டைமுக்கு போவோம், அப்பதான் முடிவு பண்ண பகவான் தான் இது. இதெல்லாம் வந்து நம்ம ஏதோ ஒண்ணு நினைச்சு போனா அந்த இடத்துக்கு போறதுதான் இல்லை, அதுவா வரும் அதுவா போறதுனே அது புரிஞ்சு போச்சு. இந்த ஒன்று விஷயம் இவருக்கு சொன்னேன். ஸோ இது பஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரவிந்தர் நல்ல ஒரு ஞானி, நிறைய சிம்பிளா கொடுத்துருக்கலாம். பக்கமா இருந்தாலும் அவரு சொல்றது எல்லாமே உண்மைதான். இந்த மாதிரி நம்ம என்னுடைய வாழ்க்கை முறை இப்படி. நான் சாமியார்லாம் கிடையாது, நான் தேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கேன். நான் தேட்டர் ஆர்டிஸ்டா இன்னும் தேட்டர் ஆர்டிஸ்டா நாடக குழுல இருக்கேன். நாடக குழு இன்னும் கூட இன்னைக்கு கூட ஒரு அடுத்தடுத்த கட்டத்தில் நான் அதுல முன்னேற பார்க்க போறேன். எனக்கு யாரும் யோகால பெரிய வாய்ப்பு தரல. அதனால நான் எனக்கு ஏற்கனவே நான் செஞ்சுட்டு இருந்த தொழில் தான் இந்த நாடக குழுல இருக்கிறது. நான் மீண்டும் இந்த பேசுறதுதான் இருக்கேன். எனக்கு தேடி வந்தவங்க நான் உதவுவேன், அவ்வளவுதான். இப்ப சொல்ற விஷயம் என்னன்னா, நல்லா உறவு பார்த்துங்க. நான் வீடியோஸ் போறதான் போறேன். வீடியோஸ் நான் எந்த குழுல போறேன், நாடக குழுல போனாலும் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், சப்போர்ட் பண்ணலனாலும் நல்லா இருக்கும், சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும், சப்போர்ட் பண்ணலனாலும் நல்லா இருக்கும். ஏதோ ஜோகா பேசாதீங்க, ஏதோ வீடியோ போட்டு உட்காந்து பேசி படங்கள்ல பயிற்சியா சொல்லி போயிட்டே இருப்பேன். உட்காந்து பேசணும்னா எனக்கு வரல. சரி, முடிச்சா நான் நோட்ஸ் பார்த்துக்கிறேன். எடிட் பண்ணாம போடுறேன், தெரிஞ்சவங்க தெரியாத யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். இந்த எடிட் பண்ணல எதுவும் எடிட் பண்ணவும் சரியா தெரியல, ஹெல்ப் பண்றது ஆள் இல்லை. சரி, இப்ப இந்த இறைமொழி வந்தா என்ன நடக்கும், இந்த இறைமொழி எப்படி பேசுவோம், அதை பத்தி தான் எழுதி இருக்கேன், நோட்ஸ் எடுத்துருக்கேன். அப்படியே அப்படி படிக்க வச்சுக்கிறீங்களா? இப்ப இந்த மைண்ட் மெக்கானிசம், அதாவது if you maintain the muscles, the bone maintain, the bone and the organs, the gland இதெல்லாம் மெயின்டைன் ஆனா திங்கிங், காம்னஸ், ரைட்டியஸ்னஸ் பிரெயின் மெயின்டைன் ஆனா பிரெயின் கெமிக்கல்ஸ் மெயின்டைன் ஆகும். இப்போ இந்த பிரெயின் கெமிக்கல்ஸ் திங்கிங், காம்னஸ், ரைட்டியஸ்னஸ் பிரெயின் கெமிக்கல்ஸ் மெயின்டைன் ஆனா மைண்ட் மெக்கானிசம் அது வந்து என்ன ஆகும்னா காட் லாங்குவேஜ் ரீச் ஆகும். கடவுளே தான் சொல்ல காட், அதை கடவுள் சொன்னா சொல்ல பண்ணி லாங்குவேஜ் தி காட் அப்படி சும்மா ஓஷோ மாதிரி கதைச்சுன்னு இருக்கேன். சொன்னது உண்மைதாங்க, அவர் சொன்னது உண்மைதாங்க. அவர் மாநில சொன்னாரு. நான் சொல்றேன், எனக்கு யாரு மேலுமே அந்த எதிர்ப்புலாம் இல்லை. சில பயிற்சிகளை மாத்தி அமைக்கணும்னு ஆசை. என்னை யாரும் நம்ப மாட்டாங்க, என்னை சேர்க்க மாட்டாங்க. அதனால நான் மொட்டையா பேசுவேன், திட்டுவேன். அது வந்து எதிரில் முன்னாடி பேசணும் இல்லையோ, என் நண்பர்கிட்ட பேசுவோம் தான். ஏன்னா சில பயிற்சிகளை மாத்தணும்ன்றது சில பயிற்சி திட்டங்கள் அப்படிதான் இருக்கு. சரி, அடுத்தது there is unspoken words between the inner you and the outer you, the you and the cosmic. அது எப்படி சொல்றது? unspoken words, the words without words, deaf அப்படின்னு சொல்லிக்கலாம். அது எப்படி அப்ப அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்? சைலன்ஸ் டு சைலன்ஸ், பீஸ் டு பீஸ், பிளஷர் டு பிளஷர், கம்யூனிகேஷன். சரி, வீடியோ க்ளோஸ் பண்ணிக்குவேன். ப்ளூடூத் ஆஃப். ப்ளூடூத் இது ஆஃப் ஆக மாட்டேங்குது.